ப்ராப்ளம் நடந்துருச்சுன்னு சொல்லும்போது திரும்ப திரும்ப குற்றம் புரியக்கூடிய கிரைம் மைண்ட் இருக்கக்கிட்டே போய் நெகோஷியேட் பண்ணுறீங்களே, அவங்கிட்ட கெஞ்சறதுக்கு பதிலா போட்டுறாதன்னு அவங்ககிட்ட கெஞ்சறதுக்கு பதிலா அம்மா போட்டுருவேன் மிரட்டுறான், அப்பா போட்டுருவேன் மிரட்டுறான்னு உங்க அப்பா அம்மா காலில் விழுந்தாத்தான் என்ன ஒரு தடவை. அங்க உங்களுக்கு ஈகோ வேண்டாம் இல்ல, அங்க உங்களுக்கு அவமானம் வேண்டாம் இல்ல, அங்க உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம் இல்ல. when you are affected by a crime, please report it to your parents at the first instance. இந்த உலகத்துல 100 எதிரிகள் வரலாம், ஒரே ஒரு அப்பா அம்மா நின்று நம்ம கூட மேட்ச் ஆடி காப்பாத்துவாங்க. இந்த நம்பிக்கை உங்களுக்கு பேரண்ட்ஸை பத்தி வேணும். அமர காதல்னு உலகத்திலேயே இல்லாத ஒரு டூப் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, சினிமாவில் புத்தகத்துல எல்லாம். அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. நான் பார்த்த அமர காதல்லாம் எப்படின்னா, ரொம்ப நல்லா பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டு திட்டிக்கிட்டு ஒருத்தர் வாழ்ந்து, அதுக்கப்புறம் ஒரு அப்பா செத்த அப்புறம் தாங்க முடியாம ஒரு 2 மாசத்துல அம்மா செத்ததோ, இல்ல அம்மா செத்த அப்புறம் தாங்க முடியாம அப்பா 2 மாசத்துல செத்தாங்களே, அங்கே இருக்கிறது அமர காதல். எல்லா பிரச்சனையும் இருக்கும் அவங்க 2 பேருக்குள்ள. உன்னை கட்டினதுக்கு நான் எங்கேயாவது போய் கடத்துல விடலாம், நீ மட்டும் என்னடின்னு பேசியிருப்பாரு, எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் அதற்கு நடுவில் இந்த மனுஷன் மட்டும் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா என்னன்றது, இவன் மட்டும் இல்லைன்னா நான் என்னன்றதுமான அந்த பாண்டிங் இருந்ததே, அங்க இருந்தது அமர காதல். எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு பைக் வச்சிருப்பான், 2 வெட்டி கவிதை சொல்லுவான், யூஸ்லெஸ் கவிதை. உடனே அவனை லவ் பண்ண வேண்டியது, உடனே இதெல்லாம் பெரிய விஷயங்கள். உடனே அப்பொழுதானால் ஏழைகள் காதலிக்க கூடாது, கிடையாதுரா. ஏழைகள் காதலிக்க கூடாதுன்னு ஒரு நாள் நாங்க சொல்ல, ஏழ்மையில இருந்துகிட்டு இன்னொருத்த வசதியா இருக்கான்ல அவன் வீட்டு பொண்ணை காதலிச்சு பணக்காரனா இல்லன்னு நீ நினைக்கிற பத்தியா, அங்க உன் காதல் பிழையானது. ஏன் எஸ்டர் இயர்ஸ்லி சினிமா வந்துச்சுங்க, நான் ஏழை தான் ஆனா நான் சம்பாரிச்சு பெரிய இடத்துக்கு வருவேன், அப்போ உன்னை வந்து கல்யாணம் பண்றேன்னு சவால் விட்ட ஹீரோஸை நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. அது ஏன் எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியல, ஏழ்மையில இருக்கவனுக்கு ஏன் ஏழ்மையில இருக்க இன்னொரு பெண் மேல காதலே வரமாட்டேங்குது. அது எனக்கு ஏன் தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் சார், இந்த ஜாதின்றதெல்லாம் ஒரு தேவையில்லாத கட்டுமானங்கள். ஆனா அசியூமிங் அது இருக்கு சொசைட்டிலன்னு வச்சுக்குவோம். அது ஏன் ஒரு குறிப்பிட்ட சாதியில இருக்கவங்க அந்த சாதிக்குள்ள இருக்கவங்க மேலே என்னைக்குமே காதல் வந்தது இல்லை உங்களுக்கு? ஏன்? அப்போ வாட் இஸ் த டிசைன் பிஹைண்ட் இட் நம்ம யோசிக்க வேண்டியிருக்குல்ல. அப்பா அம்மாக்கள் எவ்வளவு அவேரா இருக்கணும்னாக்க, சார் எங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியாது சார், எங்களுக்கு ஃபேஸ்புக்லாம் தெரியாது சார்னு இனிமேல் நம்ம சொல்லவே முடியாது. காவலாளி எனக்கு வேல்கம்பை பற்றி தெரியாது சார்னு சொன்னால் அது எவ்வளோ மூடத்தனமோ, அந்த மாதிரி தான் பேரண்ட்ஸ் இனிமேல் ஃபேஸ்புக் பற்றி தெரியாதுன்னு சொன்னால் அது மூடத்தனம். நம்ம தெரிஞ்சுக்கணும். அம்மாவோட ஃபோனில் இவ ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இவ ஒரு டம்மி நேம் கொடுத்து ஸ்கூலில், ஏன்னா அவங்க ஸ்கூலில் ஒரு ரூல் இருக்கு, ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுக்க கூடாதுன்னு. அதனால ஸ்கூலுக்கு தெரிஞ்சிருன்றதுக்காக தன் பேரை மாற்றி ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு அதன் மூலமா இவ அவனோட ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற மெசஞ்சர்ல. ஒரு நாள் நைட்டு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு படிச்சுக்கிட்டே இந்த ஃபேஸ்புக் ஆப்ரேட் பண்ணி தூக்கத்தில் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டா. காலையில் அவங்க அப்பா லேட் ஆகிடுச்சு, குழந்தை எழுந்து பல இஷ்யூவாக படிக்கிறதுக்கு, இன்றைக்கி எழுந்துக்கலேன்னு சொல்லி எழுப்புறதுக்காக அந்த பெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணால் பக்கத்தில் அம்மாவோட செல்ஃபோன் இருக்கு, எடுத்து இந்த பார் ஃபோனை பக்கத்துலேயே வச்சுட்டு உன் பொண்ணு தூங்குறான்னு இப்படி கையப்பட்ட உடனே பார்த்தா அந்த ஃபேஸ்புக் பேஜ் அப்படியே ஓப்பனாக இருக்கு. பார்த்தா கதையாக வருது. அப்புறம் வச்சு என்னன்னு கேட்ட உடனே இல்லை அவன் மிடில் ஈஸ்டில் இருக்கான் அது இதுன்னு. சார் கடைசியில் பார்த்தா நம்ப மாட்டீங்க, அவன் தஞ்சாவூரில் வெட்டியாக வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஆள். கடைசியாக என்னாச்சு, அந்த பொண்ணு பாவம் 400 சில்லற மார்க் வாங்க வேண்டிய ஒரு பொண்ணு 300 சில்லற மார்க் வாங்கிட்டு ஏதோ ஒரு ஏனதானு ஒரு +2 சேர்ந்துருக்கா. பரவாயில்ல, அந்த மட்டும் இட்ஸ் ஓகே, இர்ரிப்பேரபிள் கிடையாது. டெய்லி பேப்பர் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்க சார். எனக்கு இருதய அறுவை சிகிச்சைக்காக 8 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது, உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களை இந்த ஹாஸ்பிட்டலில் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு டெய்லி ஒரு 10 அட்வர்டைஸ்மெண்ட்டாவது நம்ம பார்க்குறோம். எப்படியாச்சும் இயற்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உபாதைகளை களைந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட மாட்டோமான்னு ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு இருக்க கும்பல் ஒன்று, அடுத்த பக்கம் பார்த்தா நான் செத்துருவேன், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். சாவு. ஒரு ஆள் இல்லைன்னா இன்னொருத்தர் செத்துருவான்னு சொன்னாக்கா அந்த மாதிரி ஒரு லோ கான்ஃபிடன்ஸ் இருக்க ஒருத்தனை என் புருஷனா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ற அந்த அறிவு பெண்ணுக்கு இருக்கணும்ல. ஃபர்கெட் அதர் திங்ஸ். ஐயோ பாவன்றதுலாம் விட்டுரு. ஒரு பிரச்சனை வந்தா நீ செத்துருவியா? பிரச்சனை வந்தா செத்த உன்னை நான் எப்படிடா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை முழுக்க வர பிரச்சனைகளை சந்திக்கிறது? உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க கூடாது இந்த ஒரு காரணத்துக்காக.
நீ இல்லைனாலும் நான் வாழ்வேம்மா, வேற ஒருத்தரை நல்லா பார்த்து கல்யாணம் பண்ணி பண்ணால் ஓகே, இந்த பையனை பற்றி யோசிக்கலாம் போட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல. ஆனால் இந்த ஐடியாவை சொன்னாக்க இதை சொல்ல ஆரம்பிச்சிருவானு நம்ம பயிலுவ. எதை சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது சார். பேச மாட்டோம் பெற்றோர்களோடு. பெற்றோர்களோடு நிறையா பேசுங்க. அதே மாதிரி பெற்றோர்களும் குழந்தைங்களோட நிறையா பேசுங்க. சம்டைம்ஸ் சார் குழந்தைங்க பேசுறது மோஸ்ட் அன்இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நமக்கு இல்லை. ஆஸ் மச் as நாம சொல்கிற ராமாயணம்லாம் அவங்களுக்கு எவ்வளோ போர் அடிக்குதோ அந்த மாதிரி அவங்க பேசுறது நமக்கு போர் அடிக்கும். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி கேட்டுக்கணும், சூப்பர் அப்படின்னு இப்படி கேட்டுக்கிடும். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுக்கணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாட்டி ஒன்றுமே இல்லாததை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி நடிக்க ஒருத்தன் ரெடியாக இருக்கான் நம்ம வீட்டு வாசலில்.